நியூஸ் கேஃபே நேயர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். நமக்கு ஒரு கார் வாங்கணும், அது வந்துட்டு ஒரு பர்சனல் லோன் வாங்கிக்கிறது பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை வந்துட்டு ஒரு வெஹிக்கிள் லோன் வாங்கிக்கிறது பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதில் இருக்க ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படின்றத பற்றி ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நம்ம எந்த ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னாலுமே அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த லோன் வாங்குறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி பார்க்குறப்போ இந்த வெஹிக்கிள் லோனில் இருக்க ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஜென்ரலாகவே ஒரு பைக் வாங்கணும் இல்லை ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா ஒரு வெஹிக்கிள் லோன் எடுத்துட்டு அந்த பைக்கோ காரோ வாங்குங்க, அதுதான் ரொம்ப எஃபிஷியன்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா மற்ற லோன்ஸ், அதாவது இந்த பர்சனல் லோனோட கம்பேர் பண்ணுறப்ப இதில் வந்துட்டு இஎம்ஐ வந்துட்டு மந்த்லி கொஞ்சம் கம்மியாக தான் வருது. அது மட்டும் இல்லாமல் ரீபேயிங் டைமும் வந்துட்டு இதுக்கு அதிகமாகவே இருக்குது. ரீபேயிங் டைம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஒரு கடன் வாங்கணும் அப்படின்றப்போ அதுக்கு திருப்பி கட்டுறதுக்கு ஒரு கால அவகாசம் கொடுப்பாங்கல்ல, அந்த கால அவகாசத்துக்கு பேர் தான் வந்து ரீபேயிங் டைம் சொல்றாங்க. அந்த ரீபேயிங் டைம் வந்துட்டு அதை விட அதிகமா இருக்கு, அதாவது பர்சனல் லோனோட இதுல கொஞ்சம் அதிகம் அப்படின்றதுனால எல்லாருமே இதை கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இதுல இருக்க கான்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, நீங்க ஒரு வெஹிக்கிள் லோன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு அந்த லோன் வந்துட்டு சாங்ஷன் ஆகி அந்த அமௌண்ட் உங்களை வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுவே நம்ம பர்சனல் லோன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேங்க் வந்துட்டு நமக்கு எந்த ஒரு கேரண்டியுமே இல்லாம கொடுக்குற ஒரே லோன் அப்படின்னா அது வந்துட்டு பர்சனல் லோன் மட்டும்தான். மற்ற லோனை கம்பேர் பண்றப்போ இதுல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் நம்மளோட ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்னால நம்ம வந்துட்டு பர்சனல் லோன் எடுக்க வேண்டியதாகிடுது. அந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக கொடுத்து நான் பர்சனல் லோன் எடுத்து நான் எதுக்காக ஒரு கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வி வந்துட்டு உங்களுக்கு வரலாம். இப்போ உங்களோட ஒரு ட்ரீம் கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிராண்ட், அந்த பிராண்ட்ல வர எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி அதோட குவாலிட்டியில் ஏதோ ஒரு ரீசனால இந்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அந்த ட்ரீம் காருக்கோ இல்லை வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கான பிராண்டுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபர் வந்துட்டு ஒரு சீக்கிரமான டைம் லைனுக்குள்ள முடிய போகுது. இந்த ஆஃபர்லேயே நம்ம வாங்கிட்டா நமக்கு ரொம்ப எஃபிஷியன்ட்டாக இருக்குமே, நமக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஒரு வெஹிக்கிள் லோன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு அந்த பணம் வந்துட்டு சாங்ஷன் ஆகி உங்ககிட்ட வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் இல்லையா? ஸோ அதனால நீங்க அந்த ஆஃபரை வந்து லூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் அங்கே அதிகம். இதுவே நீங்க இந்த டைம்ல ஒரு பர்சனல் லோனுக்கு போறப்போ இந்த எல்லா ப்ராசஸுமே வந்துட்டு ரொம்பவே சிம்பிளா சீக்கிரமா முடிச்சு கொடுத்துருவாங்க. லோன் அமௌண்ட்டுமே சீக்கிரமாவே சாங்ஷன் ஆகி நம்ம கைக்கு வந்துடும். நமக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை எந்த ஒரு ஹர்டல்ஸுமே இல்லாமல் வாங்கிட முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கும் அந்த பேங்க்குக்கும் ஏற்கனவே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க பட்சத்தில் நமக்கு வந்து இந்த ப்ராசஸ்லாம் சீக்கிரமாவே சிம்பிளா முடிச்சு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த பர்சனல் லோன்ல இவ்ளோ ஃபிளெக்சிபிலிட்டிஸ் இருக்கப்போ இதுல ஒரு சில கான்ஸ் இருக்குல்ல, அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா மற்ற லோன்ஸ், அதாவது இந்த வெஹிக்கிள் லோனோட கம்பேர் பண்றப்போ இதுல வந்துட்டு ரீபேயிங் டைம் வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான், இஎம்ஐயும் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகுது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். இப்போ நம்ம ஒரு காரோ இல்லை ஒரு பைக்கோ வாங்குறப்போ அந்த வெஹிக்கிள் லோன் அப்ளை பண்றோம் அப்படின்னா நம்ம வாங்குற காரோ இல்லை பைக்கோ தான் வந்துட்டு அதுக்கான கேரண்டி. ஆனா இந்த பர்சனல் லோன்ல நமக்கு மினிமம் கேரண்டியா எதுவுமே இல்லாததுனால நமக்கு ரீபேயிங் டைமும் கம்மி, இஎம்ஐயும் மந்த்லி அதிகமாக வருது. இஎம்ஐ பத்தி பேசுறப்போ அந்த இஎம்ஐ வந்துட்டு மந்த்லி நம்மளோட அஃபோர்டபிலிட்டிக்குள்ள தான் வருதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த பணத்தினால நம்மளோட ஃபினான்ஷியல் லைஃபுக்கு வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் வராத மாதிரி நம்ம தான் பார்த்துக்கணும். இது எல்லாத்தையுமே தாண்டி சிச்சுவேஷன் ஒன்று இருக்கு. அந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு தான் பெஸ்ட்டாக தெரியும். ஸோ நாங்கள் சொல்ற இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் வச்சு நம்மளோட சிச்சுவேஷனுக்கு எது நமக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகும் அப்படின்றத நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு பர்சனல் லோன் வாங்கி கார் வாங்கிக்கிறது பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை வெஹிக்கிள் லோன் எடுத்து ஒரு கார் வாங்கிக்கிறது பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு பேசின இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட வேற ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.